வந்திருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இந்த 6வது மாதத்துல வந்திருக்கிறவங்களை கர்த்தர் எல்லா நன்மையினால கர்த்தர் நிரப்புவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்ச சில நல்ல வார்த்தைகளை, தேவ வார்த்தைகளை ஆவியில் இவ்வளவு நேரம் ஆராதிச்சு துதிச்சு தேவ வார்த்தையை கேட்டிருக்கிற நீங்க சொல்கிற வார்த்தை அதை அப்படியே நிறைவே சொல்லுங்க. இந்த 6வது மாதம் அதிசயங்களை பார்ப்பீங்க, ஆச்சரியங்களை பார்ப்பீங்க. ஒரு ஆர்ப்பரிப்பை கர்த்தர் உண்டு பண்ண போறாரு, ஒரு அகமகிழ்வை கர்த்தர் உண்டு பண்ண போறாரு. சொல்லுங்க, ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. பழையவுகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. சொல்லுங்க, இந்த உலகத்துக்கு உங்களை ஒரு அடையாளப்படுத்தி உங்களை சாட்சியாய் நிறுத்தி எல்லா ஆசீர்வாதத்துக்கும் உங்களை ஒரு ஊற்றாக கர்த்தர் பயன்படுத்த போறாரு. அதனால் பழைய காரியங்களை குறித்து சிந்திக்காதபடி கர்த்தர் கொடுக்கிற புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுங்கன்னு சொல்லி நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. பாக்கள் நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, காது உள்ளவன் கேட்க கடவன். என்ன உள்ளவன்? சொல்லுங்க, என்ன உள்ளவன்? எல்லாருக்குமே காது இருக்குது. இவர் சொல்ற காது என்னன்னா, தேவன் பேசுகிறதை கேட்கக்கூடிய காது. அல்லேலூயா. யார் பேசுறத? நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசுறதையும் கேட்போம். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசுறதையும் எல்லாம் கேட்போம். நம்மளை பத்தி தப்பா பேசுறதை கேட்போம், நம்மளை குறை சொல்றதை கேட்போம், நம்மளை குறை சொல்லனாலும் நம்மளை தான் குறை சொன்னாங்கன்னு சொல்லி கேட்போம். அல்லேலூயா. நம்மளை தான் பேசுறாங்கன்னு கேட்போம், இதெல்லாம் கேட்போம். ஆனா தேவன் பேசும்போது மட்டும் நம்ம என்னவா மாறிடுறோம்? உங்களை தான் பேசுற என்னவா மாறிடுறோம்? அதுதான் சொல்றாரு, செவிட்டு விரியனேன்னு சொல்றாரு. என்னது செவிட்டு விரியம்? என்ன பண்ணாலும் என்ன பண்ணாது, ஒன்றும் பண்ண, அது இஷ்டத்துக்கு தான் போகும், அது இஷ்டத்துக்கு தான் செய்யும். அது ஒரு கண்ட்ரோலே இருக்காது. என்ன இருக்காது? என்ன இருக்காது? கண்ட்ரோலே இருக்காது. அது பாட்டுக்கு போகும், அது பாட்டுக்கு செய்யும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்படி அல்ல, நம்ம எதை கேட்கிறோமோ இல்லையோ தேவன் பேசுவதை கவனமாக கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பவுல் பேசி கொண்டிருக்கும் போது லீதியாளோட இருதயத்தை கர்த்தர் திறந்தாராம். அந்த லீதியாள் என்கிற அந்த பேர் பைபிளில் வருவதற்கு முக்கிய காரணம் என்ன? அவள் உன்னிப்பாய் கேட்டாள். என்ன கேட்டாள்? உன்னிப்பா கேட்ட. அடுத்தது இங்கே ரோட்ல பிறவி குருடர் பிச்சை எடுத்து கொண்டு இருந்தான். அவனை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசுவை பத்தி பேசுறது எல்லாத்தையும் கேட்டான். எல்லாத்தையும் என்ன பண்ணா? எல்லாத்தையும் கேட்டா. கண்ணு தெரியாது, நடக்க முடியாது, உட்காந்துருப்பான், பிச்சை எடுப்பான். அவனுக்கு தேவை அம்மா தாயே. என்னதான்? அம்மா தாயே ஏதாவது போடுங்க, அதுதான். ஆனா அவன் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில இயேசு செய்த அற்புதத்தை போற வரவெல்லாம் பேசுனதெல்லாம் என்ன பண்ணா? கேட்டுட்டான். கேட்டு உள்ள வச்சிருக்க. யார் அந்த இயேசு? இவ்வளோ அற்புதம் செய்யறாரு, குருடனுக்கு பார்வை கொடுக்குறாரு, செவிடனை கேட்க பண்றாரு, முடவனை நடக்க பண்றாரு அப்படின்னு இவன் மனதுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்குது. திடீரென்று சொல்லி அந்த கேட்டு நான் யோசிக்கிறேன், அந்த வசனத்தை வாசிக்கும் போல நான் யோசிப்பேன், இந்த குருடனை சுகமாக்குறதுக்காகவே அவர் ரூட்டை மாத்தி அந்த வழியை வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் அந்த குருடன் என்ன பண்ணியிருக்கிறான்னா, அவனுக்குள்ள ஆர்வம். இயேசு இவ்வளோ அற்புதம் செய்யறாராமா, இவ்வளோ காரியத்தை செய்யறாராமே, இவ்வளோ நன்மை செய்யறாருன்னா, நான் நினைக்கிறேன்னு இயேசு ஒரு கூட்டத்தை ஏன் கூட்டினாருன்னா, நான் நடந்து போகும்போது இந்த சத்தத்தை இந்த குருடன் கேட்டு இந்த இயேசு போறான்னு யார் என்னன்னு விசாரிக்கணும். இவன் விசாரிப்பான். விசாரிக்கும் போது இவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும். அல்லேலூயா. ஏன்னா கண்ணு தெரியாதவனுக்குள்ள ஒரு ஆர்வம், கண்ணுக்கு தெரியாதவனுக்குள்ள ஒரு ஆர்வம். இந்த இயேசு எப்படி இவ்வளவு அற்புதம் செய்யறாரு, அப்போ ஒரு நாள் இந்த இயேசுவை நானும் பார்க்கணும். பார்க்க முடியாது, ஆனா அவன் சொல்லியிருப்பான், இந்த இயேசு ஒரு நாளைக்கு நானும் பார்க்கணும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இயேசுகிட்ட அவன் பிச்சை கேட்கல. நல்ல கவனிங்க, அந்த வசனத்தை விட்டு கவனிங்க. இயேசுகிட்ட அவன் பிச்சை கேட்கல, உரிமையை கேட்டான். அல்லேலூயா. என்னத்தை கேட்டான்? சொல்லுங்க, எதை கேட்டான்? நம்மளும் ஜபத்துல நிறைய நேரம் என்ன பண்ணிடுறோம்? உரிமையை கேட்கறதுக்கு போல என்ன கேட்டுறோம்? அம்மா தாயே ஏதாவது செய்யுங்க, அம்மா தாயே ஏதாவது செய்யுங்க, பார்த்து கீத்து ஏதாவது போட்டு கொடுங்க, ஆட்டக்கார மாதிரி ஏதாவது மீட்டர் மேலே போட்டு கொடுங்க. ஆனா பிச்சைக்காரன் எல்லாத்துக்கிட்டையும் பிச்சை கேட்டான். எல்லாத்துக்கிட்டையும் என்ன கேட்டான்? எல்லாத்துக்கிட்டையும் பிச்சை கேட்டான். ஆனா இயேசுகிட்ட உரிமையை கேட்டான். அப்படின்னா என்ன உரிமைனா, நான் குருடனா இருப்பது உங்க பிரியமல்ல, குருடனா இருப்பது பிரியமல்ல. நான் குருடனா இருந்தா உங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது. அப்ப எனக்குன்னு ஒரு உரிமை இருக்கு. ஏன்னா நான் உங்க பிள்ளை. அவங்க கூப்பிடுறா, தாவீதின் குமாரனு
அப்படின்னா இவனுக்கு அதுலயும் பங்கு இருக்கு. அப்ப இவன் என்ன யோசிக்கிறானா, இந்த உலகத்துல என்ன உண்டாக்கினவர் இந்த கர்த்தர் தான். அல்லேலூயா. அப்ப இவர் என்ன உண்டாக்கினா எனக்கு குறை இருக்கக்கூடாது. அப்ப என் குறை மாறணும். என் குறை மாறணும்னா நான் இயேசுவை கூப்பிடணும். அப்ப எல்லாத்துக்கிட்டையும் பிச்சை கேட்டான், இயேசுகிட்ட உரிமையை கேட்டான். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அவருக்கு கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னா உரிமை. என்னது? அப்பா பிள்ளைக்கு இருக்கிற உரிமை. அப்பா ஐஸ்வர்யவான், பிள்ளை உட்காந்து பிச்சை எடுக்க முடியுமா? அப்பா அற்புதம் செய்கிறவர், என்ன சொல்றது, கண்களை உண்டாக்கினவர் அவருதான், காதை உண்டாக்கினவர் அவருதான், வாயை உண்டாக்கினவர் அவருதான். அப்ப அவர்கிட்ட அவன் என்ன கேட்கிறான் அப்படின்னா, இறங்கும் என்று சொல்றான். எனக்கு உரிமை இருக்குது, நான் குருடனாய் வாழ்வது உம்முடைய சித்தம் அல்ல, என்னுடைய உரிமை, நான் பார்க்கணும். அப்ப எல்லாத்திட்டையும் பிச்சை கேட்டவன் இயேசு கிட்ட சத்தமா சொல்லி கேட்கிறா. சத்தமா பிச்சை கேட்க முடியாது. சத்தம் என்னது? பிச்சை கேட்ட அடிச்சிருவாங்க. அவனா அந்த கவனிச்சு பாருங்க, அவன் சத்தமாக தன்னுடைய உரிமையை கேட்டான். கர்த்தர் அவனுடைய உரிமையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். நம்ம கடனோடு இருப்பது அவருடைய சித்தம், நம்ம பலவீனமா இருப்பது, தோல்வியோடு இருப்பது, நிந்தையா இருப்பது, அவமானமா இருப்பது, ஒண்ணுமே இல்லாம இருப்பது, தூங்கிக்கிட்டே இருப்பது, இதெல்லாம் நம்முடையதல்ல. இதெல்லாம் யாருடையதல்ல? எங்க அப்பா ஐஸ்வர்யர் சம்பனர். அவர் தன்னுடைய ஐஸ்வர்யத்தினால, அவருடைய மகிமையினால எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவார். அப்ப இது என் உரிமை. இது என்னதுங்க? என்னோட உரிமை. அப்ப உரிமைய நம்ம அப்பா கிட்ட தாராளமா கேட்கலாம். அல்லேலூயா. அதை கேட்பதற்கு என்ன வேணும்னா, முதல்ல நான் என்ன கேட்கணும்? வார்த்தைக்கு அவர் யார் என்பதை அறியணும். அவர் யார் என்பதை, அந்த குருடன் அவர் யார் என்பதை அறிஞ்சதுனாலதான், கண்ணே தெரியல, ஆனா கேட்டு 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 கேட்டே அற்புதத்தை பார்த்தா பாருங்க. அல்லேலூயா. நமக்கு கண்ணு இருக்கு, காது இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் என்ன சொல்லுமா, எல்லாம் என்ன இருக்குது, ஆனா என்னதான் நடக்கல நமக்கு? உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். என்னதான் நடக்கல? என்ன ரொம்ப வேலை செய்யறதுல ரொம்ப பேசிட்டீங்களான்னு, இல்லை ஏதாவது லிமிட்டா வந்துருக்கிறீங்களான்னு உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். நம்ம என்ன, நமக்கு என்ன நடக்கல? அற்புதம் நடக்கல. ஏன் நடக்கல அப்படின்னா, அவன் கேட்டதை விசுவாசித்தான். கேட்டதை அவன் பார்க்கல. நல்ல கவனிங்க, அவன் பார்க்கல, அவன் கேட்டான். நீங்க யோசிச்சு பாருங்களேன், அவனுக்கு இதுவரைக்கும் ஏசு அற்புதம் செஞ்சதே கிடையாது. இது வரைக்கும் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஏசு நமக்கு எத்தனை அற்புதம் செஞ்சிருக்கிறாரு? என்னென்ன பாருங்க, கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. நமக்கு ஏசு எத்தனை அற்புதம் செஞ்சிருப்பாரு? ஒரு 100 செஞ்சிருப்பாரா? நிறைய. என்னது சொல்லுங்களேன், கணக்கு இல்லை. என்னது என்ன இல்லை? இவ்வளவு அற்புதத்தை பெற்றுட்டு நம்ம இப்படி இருக்கிறோம் பார்த்தீங்களா? அவன் அற்புதத்தை பெறலைங்க, அற்புதத்தை கேட்டான். முதல் முறையாக அவன் அற்புதத்தை, அவன் ஏசு அவனுக்கு எந்த அற்புதத்தை செஞ்சதே கிடையாது. அவன் அற்புதம் செஞ்சதை கேட்டான். கேட்டவனுக்கு கர்த்தர் யாரும் செய்யாத அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. ஆனா ஏராளமான அற்புதத்தை பெற்ற நம்ம என்ன பண்றோம்? இன்னும் அப்படியே தான் இருக்கிறோம். எப்படிதான் இருக்கிறோம்? இன்னும் பிரச்சனை மாறல, போராட்டம் மாறல, அது மாறல, இது மாறல, அது மாறல, இது மாறலன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஒழிச்சு நம்முடைய விசுவாசத்தின் அளவு கூடல. அதுதான் பிரச்சனை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, கேட்டா பத்தாது, நம்ம வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கிறோம்? அனுபவிச்சிருக்கோமா இல்லையா? நிறைய அற்புதம். நம்மளுடைய அற்புதத்தை எழுதுனா ஒரு புக்கு போடலாம். என்ன போடலாம்? என்ன போடலாம்? ஒரு புக்கே எழுதலாம். அவ்வளோ அற்புதத்தை கர்த்தர் நமக்கு செஞ்சிருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றது இல்லை? விசுவாசமா உரிமையை கேட்பது கிடையாது. உரிமையை கேட்பது கிடையாது. இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம சரியாய் கேட்டு சரியாய் உணர்வோம் என்று சொன்னால், நிச்சயமா சொல்றேன், இந்த மாதத்துல எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்குவா. நம்ம உரிமையை கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் கொடுப்பா. நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்கப்பா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்படி சொல்லுங்க, எங்க அப்பாவுக்கு சொல்ல போற ஒரு 1000 ஏக்கர் இருக்குது, பேங்க்ல ஒரு 1000 கோடி இருக்குதுன்னு வைங்க. நான் ரோட்ல உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தேன்னா அப்பாவுக்கு அவமானமா சந்தோஷமா? என்ன சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. அப்ப இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின எல்லா நிறைவை வைத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்ம போய் ஒரு இடத்துல சில இடங்கள்ல நின்று சில காரியங்களுக்காக ஏங்கி நிற்கும் போது நல்லா யோசிச்சு பாருங்கள், அது அவருக்கு அவமானம். அல்லேலூயா. அவருக்கு அதுக்கு என்னதுங்க? அவமானம். நம்ம சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, இனி நம்ம அவமானமாக இல்லை. சத்தமா சொல்லுங்க, அவமானமாக இல்லை. நம்ம எல்லாம் அடையாளமாய் மாற போறோம். தேவன் ஐஸ்வர்ய சம்பனர் என்பதற்கு நம்ம எல்லாம் ஒரு அடையாளமா மாற போறோம். அவர் அற்புதர் என்பதற்கு
நம்மள ஒரு அடையாளமாய் மாற போறோம். அவர் அதிசயம் செய்கிறார் என்பதற்கு நம்மள ஒரு அடையாளமா மாற போறோம். அவர் பிரமிப்பை உண்டு பண்ணுகிறவர் என்பதற்கு நம்ம ஒரு அடையாளமாக, ஒரு சாட்சியாக கர்த்தர் நம்மளை மாற்ற போறாரு. அதனால் உங்க உரிமைய, உங்க ஆசீர்வாதத்தை, உங்களுக்குரிய நன்மைகளை, உங்களுக்குரிய பங்க கர்த்தர் கொடுக்காமல் இருக்க மாட்டா. சரியாய் கேட்டு விசுவாசிங்க, சாட்சியாய் வாழ்வோம் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்த நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில முகங்கள் தான் மாறுது, சில முகங்கள் வந்த வண்ணமாகவே இருக்கு. வார்த்தை கேட்டு என்ன பண்ணணும்? சூரியகாந்தி பூவை பார்த்துருப்பீங்க, அப்படியே வாடி இருக்கும். சூரியன் வந்தோடனே என்ன ஆயிரும்? என்னென்ன பேச வேண்டியது இருக்குது பாருங்க உங்ககிட்ட. சூரியன் வந்தோடனே என்ன ஆயிரும்? சூரியன்லேருந்து என்ன வருது? என்ன வருது? வேகமா சொல்லுங்க. சூரியன்லேருந்து என்ன வருது? வெளிச்சம் வருது. இப்போ வார்த்தையிலேருந்து என்ன வருது? மாறலையே. அப்படியே இந்த சூரியன் இல்லாத மாதிரியே உட்காந்துக்கிட்டு வந்துட்டு வர்றது அப்படித்தான். அப்படியே தொங்க போட்டுட்டு வர்றது, போகும்போது தொங்க போட்டு. காரணம் என்னன்னா, வார்த்தையின் வெளிச்சத்தை புரிஞ்சிக்க முடியல. சாதாரண பூ கூட, அந்த சூரியகாந்தி பூ, அந்த சூரியன் வந்த உடனே அப்படியே திரும்பிடுது. என்ன பண்ணிடுது? டைரக்டா சூரியனை பார்க்க ஆரம்பிச்சிருது. அல்லேலூயா. நீங்க நான் கூட பார்க்க முடியாது, அந்த சூரியகாந்தி பூ டைரக்டா சூரியனை பார்க்கும். நம்மளுக்கு எவ்வளவுதான் வார்த்தையின் வெளிச்சம் வந்தாலும் நம்ம எப்படி தான் இருக்கிறோம்? அது வெளியே போக மாட்டேங்குது. அந்த பிரச்சனை, அந்த கவலையும், ஐயோ என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், இந்த மாதமும் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன். அல்லேலூயா. எப்போ அதை விட்டு வெளியே வருவீங்களோ எல்லாத்தையும் அவர் பண்ணுவார். எல்லாத்தையும் யார் பண்ணுவார்? யெகோவா ஈரே. ஆபிரகாம் அழகா சொல்றாரு, ஆடு இல்லை ஒன்றும் இல்லை. அவர் சொல்றாரு, பையனை பார்த்து சொல்றாரு, யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்கொள்வா. சொல்லுங்களேன், பேசுங்களேன். வார்த்தையின் வெளிச்சம் வந்தால் முகம் என்ன பண்ணணும்? மலர்ந்தணும். அதுதான் விசுவாசம். அதுதான் என்னதுங்க? அதுதான் விசுவாசம். அப்படியே உள்ள வரும்போது நீங்க எப்படி வாங்க, ஆனா வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்க கொடுக்க அப்படியே முகம் பிரகாசமா மாறணும். அதுதான் கேட்கிறவங்களுடைய அடையாளம், கேட்கிறவங்களுடைய அடையாளம். அதனால நீங்க இதை பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் காலையிலேயும் வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து என்னால பேச முடியல, மாலையிலும் வாக்குத்தத்தத்தை எடுத்தேன். இதை தான் கர்த்தர் உங்களுக்கு. ஏன்னா நம்ம பாட்டுக்கு வசனத்தை எடுத்து, நம்ம பாட்டுக்கு வசனத்தை பேசி, நீங்கள் பாட்டுக்கு காதை குடைஞ்சிக்கிட்டு, கண்ணை நோண்டிக்கிட்டு, தலையை சுரிஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அந்த வார்த்தைக்கு ஏற்ற மகிமை இருக்காது. நீங்கள் எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் பலிபீடத்திலேருந்து என்ன பண்ண முடியும்? பேச முடியும். அல்லேலூயா. தெளிவானவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்துக்குள்ள வந்தவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மத்தில இருக்கிறான்னு சொல்றவங்கள நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எடுத்து வசனங்களை வாசிக்கலாம். எடுத்து வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். 31 சங்கீதம் 31 24 நேரம் சத்தமாய் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ நீங்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்க, அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர். இந்த வசனத்துடைய சில காரியங்களை மாத்திரம் சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் 2 காரியத்தை சொல்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க, என்னதுங்க? திடமனதா இருங்க. என்னவா இருங்களாமா? காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து சொல்றாரு, நீங்க என்னவா இருங்க அப்படின்னா திடமனதா இருங்கள். என்னவா இருங்க? சொல்லுங்க, என்னவா இருங்களாமா? அப்படின்னா ஒரு அற்புதத்துக்காக, ஒரு அதிசயத்துக்காக, ஒரு ஆச்சரியத்துக்காக, ஒரு எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்க திடமனதா இருங்க. அப்படின்னு என்ன சொல்லுங்கன்னா, தடுமாற்றத்தோடு இருக்காதீங்க, ஒரு தத்தளிப்போடு இருக்காதீங்க. நீங்க எதிர்பார்க்கிற, நீங்க காத்திருக்கிற, ஜெபிச்சு அப்படின்னா என்ன காத்திருக்குதுன்னு என்ன அர்த்தம்னா, நிறைய ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், நிறைய கண்ணீர் வடிக்கிறோம், நிறைய நேரங்களில் போகலும் வருகளில் நிறைய சில காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். அப்ப ஜெபிக்கும் போது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் செய்ய போகிற காரியங்களுக்காக நம்ம காத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஜபத்தினுடைய அடையாளமே என்னன்னா காத்திருப்பது. அல்லேலூயா. ஜெபிச்சுட்டு காத்திருக்கணும். ஜெபிச்சுட்டு என்ன பண்ணணுங்க? காத்திருக்கணும். அப்படி ஜெபிச்சுட்டு காத்திருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, திடமனதா இருங்க.
என்னவா இருங்க? வேதம் சொல்கிறது நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கணும்னா திடமனதா இருக்கணும். அப்படின்னா ஒரு தைரியமா இருங்க. ஒரு நடக்குமா நடக்காத என்கிற ஒரு தவறான எண்ணங்களோடு நீங்க என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நீங்க அப்படி இருப்பீங்கன்னு சொன்னா அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அப்படின்னா என்னன்னா வலிமைப்படுத்துவார். இருதயத்தை என்ன பண்ணுவாருங்களாமா? வலிமைப்படுத்துவார். அப்படின்னு சொன்னா அவர் கொடுக்கிற காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் நம்முடைய இருதயங்களை அவர் உறுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தடுமாற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, நிறைய ஜெபிக்கிறோம், நிறைய காரியங்கள், நிறைய விஷயத்துக்காக காத்திருக்கிறோம். சில நேரங்களில சில பேர் என்ன பண்றாங்கன்னா காத்திருக்க அந்த சில நேரங்களில சில தடுமாற்றங்கள், திடமானது கிடையாது. இங்க போலாமா, அங்க போலாமா, அதை செய்யலாமா, இதை பண்ணலாமா என்கிற ஒரு போராட்டத்தோடு இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் சொல்றாரு, அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த சங்கீத பகுதியுடைய இந்த ஆரம்பத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீது இந்த சங்கீதத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் என்று சொல்லி அந்த முதல் வசனத்தை நீங்கள் கொஞ்சம் வாசிச்சு பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த முதல் வசனத்தை அப்படியே வாசிங்க பார்க்கலாம். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலமும் வெட்கம் அடையாதபடி செய்யும் உம்மது நீதி நிமித்தம் என்ன பண்ணுங்க. அந்த ஜெபத்தை, ஒரு ஞானமான ஒரு ஜெபத்தை நீங்க கொஞ்சம் அப்படி கவனிங்க பார்க்கலாம். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். அடுத்தது அவர் சொல்றாரு, நான் ஒரு காலமும் வெட்கம் அடையாதபடி செய். அடுத்த ஒரு காரியம் சொல்றாரு, உம்மது நீதி. யார் நீதி? நம்முடைய நீதியோ, நம்முடைய ஜபமோ, நம்முடைய காரியங்களோ எப்போதுமே தேவ சமூகத்துல நம்ம அதை சொல்லாதபடி தாவீது ஞானமாக என்ன சொல்றாருன்னா, உமது நீதி நிமித்தம் என்ன பண்ணுங்க, விடுவி. அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா தாவீது நிறைய காரியங்களை பேசிக்கொண்டே வருவார். நிறைய 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 தகவல்களை தாவீது தன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற சில காரியங்கள் அப்படியே சொல்லிக்கொண்டே அவர் வருகிறார். 10ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று, என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்தது, என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா சஞ்சலத்தினால. எப்படி இருக்குதுங்களாமா? சஞ்சலம். எங்க போனாலும் ஒரு சஞ்சலம். அப்படின்னா ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த சங்கீத பகுதி எழுதின இந்த தாவீது சொல்றாரு, எங்க போனாலும் சஞ்சலம். அப்படின்னு சொன்னா எங்க போனாலும் ஒரு சமாதானம் இல்லாத, அவன் எதிர்பார்க்கறதுக்கு மாறாக எல்லா இடங்களிலும் அந்த சஞ்சலம் அவனுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு கொண்ட. எத்தனை நாட்கள் அந்த தாவீதுக்கு அந்த பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னா அவர் சொல்றாரு, என் வருஷங்கள் தவிப்பினால. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா தவிப்பு அப்படின்னு சொன்னா தடுமாற்றங்கள். எங்க போனாலும் தவிப்பு. அவர் ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, அந்த இடத்துல அவர் எதிர்பார்க்கிற எந்த காரியமே நடக்காது. அவர் ஒன்றை எதிர்பார்த்துட்டு போறாரு, அந்த இடத்துல போய் பார்த்தா அந்த இடத்துல அவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் ஒரு கடுகளவு கூட கிடையாது. அங்க போனாலும் அங்க ஒரு பெரிய ஏமாற்றம். அது எத்தனை நாட்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா வருஷங்களாய் அவர் போராடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, வருஷங்கள் தவிப்பினால. இதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்ன அவரே சொல்றாரு, என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்தது. எதனால குறைஞ்சதுங்களாமா? தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு பிரியமற்ற சில காரியங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில் அது என்னவா மாறிச்சுன்னு அவனே சொல்றானா, அக்கிரமத்தினால. அல்லேலூயா. தேவன் சொல்லுகிற காரியத்தை விட்டுட்டு சொல்லாத காரியங்களுக்குள் போகும்போது அது அக்கிரமமாய் மாறுகிறது. அல்லேலூயா. அதை சொல்றாரு, என் அக்கிரமத்தினால என் பலன் குறைந்தது, என் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிற்று. என்ன போயிடுச்சுங்களாமா? என் எலும்புகள். அப்படின்னா ஒரு நிலையான ஒரு செயல்பாடை தாவீதுக்குள்ள பார்க்க முடியல. ஒரு உலர்ந்து போன ஒரு நிலைமை. யோசிச்சு பாருங்களேன். தாவீது அப்பேற்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையில தான் இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி அப்படியே செபித்து கொண்டு வருகிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க சொல்றாரு, அநேகர் சொல்ல அவதூறை கேட்டு எனக்கு விரோதமா அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது, என் பிராணனை வாங்க சொல்றாங்க. அநேகர் என்ன சொல்றாங்கன்னா, அவரே ஏற்கனவே எப்படிதான் இருக்கிறாரம்மா, பிரச்சனையோடு தான் இருக்கிறார். சொல்லுவாங்க, வெந்த புண்ணுல என்னத்தை பாய்ச்சினாங்களாம்மா, பழமொழி சொல்லுவாங்க, வெந்த புண்ணுல என்ன பண்ணாங்களா,
வேலை பாய்ச்சினாங்க அப்படின்னா, வேல் என்றால் ஒரு 3 கூர்மையான அந்த இரும்பு இருக்கும். கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். அவர் ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிறாரு, ஏற்கனவே போராட்டத்தில் இருக்கிறார், ஏற்கனவே கண்ணீரில் இருக்கிறார், ஏற்கனவே உலர்ந்து போன நிலைமை, ஏற்கனவே சஞ்சலம். அந்த சூழ்நிலையில் ஒரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னா அவதூறாய் பேசுகிறார்கள். யாரை பேசுறாங்க? பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, கண்ணீரோடு இருக்கிறவங்கள அவங்க சூழ்நிலை அறியாம அவதூறாய் பேசுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளோ நிந்தைகள் தாவீதுடைய வாழ்க்கையில. அடுத்ததுக்கு அது சொல்றாரு, எனக்கு விரோதமாய் அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால. எப்ப பார்த்தாலும் தாவீது இருக்கக்கூடாது, தாவீது அழிஞ்சு போகணும், தாவீது ஒண்ணு இருக்கக்கூடாது, இப்படி சொல்லி தாவீதுக்கு விரோதமாய் தேவையில்லாத அநேக ஆலோசனைகளை அவர்கள் பண்ணுங்க. இதை பண்றதுனால தாவீதுக்கு என்ன வந்துச்சுன்னா, திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. அல்லேலூயா. என்ன சூழ்ந்து கொண்டதுங்களாமா? சில நேரத்தில் சில பிரச்சனைகளை பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நைட்ல என்ன வராது? தூக்கம். சில தேவைகள், சில விடிஞ்சா என்ன செய்வது, விடிஞ்சா எப்படி பதில் சொல்வது, என்ன செய்வது, எப்படின்னு சொல்லி சில நேரங்களில் நைட்டு படுத்தா நமக்கு என்ன தூக்கமே வராது, திகில். நம்முடைய வாழ்க்கையில் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில தாவீது வாழ்ந்த அதே சூழ்நிலையில சிலருடைய வாழ்க்கை இந்த 5வது மாதம் வரைக்கும் அப்பேற்பட்ட சில சூழ்நிலைகளுக்குள்ள நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க. அடுத்து சொல்றாரு, என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். அல்லேலூயா. இந்த பிரச்சனை எல்லாம் தாவீதுக்கு இருக்குது. அவன் ஒவ்வொன்றா சொல்லிட்டு சொல்றான், இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ போராட்டங்கள், இவ்வளோ பிரச்சனைகள், அவதூறுகள், எலும்பு உலர்ந்து படி, இதெல்லாம் சொல்லிட்டு தாவீது கடைசியா ஒரு வார்த்தையை சொல்றாரு, நானோ. அல்லேலூயா. என்ன சொல்றாருங்க? தாவீதை சுற்றிலும் பயங்கர பிரச்சனை, பயங்கர சூழ்நிலைகள், யாருமே தீர்க்க முடியாத ஒரு காரியம். இந்த சூழ்நிலை மத்தியிலும் தாவீது சொல்றான், நானும் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். என்ன சொல்றாங்க? நானும் என்ன பண்றேன், என்னை சுத்திலும் பிரச்சனை தான், என் சுத்திலும் போராட்டம் தான், என் சுத்திலும் பற்றாக்குறை தான், சுத்திலும் கண்ணீர் தான், என் பலவீனம், என் சரீரத்தில் பலவீனம் இருக்குது, அவதூறு பேசுகிறார்கள், சஞ்சலத்தினால் நிறைந்திருக்கிற திகில், இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்குது. ஆனா நான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. தேவ சமூகத்திலிருந்து சொல்றேன், இந்த 5 மாத அளவும் சிலருடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனையெல்லாம் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது, இந்த போராட்டம்லாம் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இவைகள் மத்தியிலும் நீங்க அவரை நம்பிக்கொண்டு இருப்பதுனால, அல்லேலூயா, நீங்க அவரை நம்பிக்கொண்டு இருப்பதுனால. அடுத்த தாவீது சொல்றான், நீரோ என் தேவன். என்ன சொல்றாங்க? நீரே என் தேவன். சொல்றான், நீரே என் தேவனப்பா. அப்படின்னா என்ன சொல்றான்? இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வர வேண்டும் என்று சொன்னான், உங்களால மாத்திரம்தான் முடியும் தகப்பனே. நான் சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்க்கல, என்னை சுற்றி இருக்கிற பிரச்சனையை பார்க்கல, இதெல்லாம் இருக்குது சொல்றான். ஒவ்வொன்றா சொல்றான் தாவீது, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றான், நான் உங்களை நம்பிக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. அல்லேலூயா. அந்த தாவீது தான் முடிவா ஒரு காரியத்தை சொல்லி சொல்றாரு. என்ன சொல்றாரு என்று சொன்னா, அவருடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும்போது அவர் சொல்றாரு, 19ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 19ஆம் வசனத்தை வாசிங்க. அதுல, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்முடைய நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளோ பெரிதாக இருக்குது. நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்தி கொண்டிருக்க புலம்பி கொண்டிருந்த தாவீது இப்ப சொல்லுகிறான், புலம்பி கொண்டிருந்த அவனை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை தேவ சமூகத்தில் சொல்லி உண்மையே நம்பிக்கொண்டிருக்கிறேன் என்கிற அந்த தாவீது என்ன சொல்லுகிறான்னு சொன்னா, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திற்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும். அல்லேலூயா. யாருக்கு முன்பானா, நமக்கு விரோதமாய் நின்று, நமக்கு விரோதமாய் பேசி, நமக்கு விரோதமாய் செயல்பட்ட அந்த மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளோ பெரிதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, என் பிரச்சனையை பார்க்கலாம், எனக்கு நீங்க வச்சிருக்கிற ஆசீர்வாதம் பெருசு. பக்கத்துல கையை பிடிச்ச அந்த வார்த்தையை சொல்லுங்க, இது வரைக்கும் நீங்க பார்த்த பிரச்சனையை விட, நல்லா சத்தமா சொல்லுங்க, இது வரைக்கும் நீங்க பார்த்த பிரச்சனையை விட, நீங்க பார்த்த தோல்வியை விட, நீங்க பார்த்த நிந்தையை விட, நீங்க பார்த்த அவமானத்தை விட கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அவைகளை பார்க்கலாம் 1000 மடங்கு அது பெரிதா இருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறல்ல நீங்கள் எல்லாரும்
திடமனதா இருங்க. சொல்லுங்க, அவர் உங்கள் இருதயத்தை சிறப்படுத்த போகிறாரு. இந்த பெரிதான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்த போறாரு. திடமனதா இருந்து உங்க இருதயத்தை சிறப்படுத்தும் போது கர்த்தர் வைத்துக்க அந்த பெரிதான நன்மைகளை நீங்க நிச்சயமா இந்த 6வது மாதத்துல பார்க்க போறீங்கன்னு சொல்லி நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துக பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துக பார்க்கலாம். நீங்க பார்த்த பிரச்சனைகளை விட அவர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை அது பெரிதாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க பார்த்த தோல்வியை விட நீங்க இனி பார்க்க போற வெற்றிகள் பெரிதாய் இருக்க போகிறது. நீங்க பட்ட அவமானங்களை விட இனி உங்களை பார்க்க மேன்மைப்படுத்துகிற மேன்மைகள் அது பெரிதாய் இருக்கிறது. இதுவரைக்கும் இருந்த பலவீனங்களை விட கர்த்தர் உங்களை பலப்படுத்த போறது அது பெரிதாய் இருக்க போகிறது. அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்றா, காத்திருக்கிறவன் நீங்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்க, ஏன்னா கர்த்தர் செய்ய போறாரு. அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற தாவீது சொல்றாரு, அந்த அற்புதத்தை பெற்ற தாவீது சொல்றாரு, நீ திடமனதாய் இரு. அடுத்தது சொல்றாரு, உங்கள் இருதயத்தை சிறப்படுத்துவார். கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்மளை திடப்படுத்தி சிறப்படுத்தி கர்த்தர் நம்மளை எல்லாவற்றிலும் மேலான காரியங்களுக்குள்ள கர்த்தர் நடத்த போறாரு. ஹல்லேலூயா. அதனால ஆயத்தப்படுங்க. தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள அவருக்கு நம்ம பயந்து அவரை நம்பி இருக்கிறதுனால அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அவருடைய ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கிறது. இது எல்லாத்தையும் அறிக்கை எடுங்க. நீங்க போய் இந்த மாதத்துல கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, நான் பார்த்த தோல்வியை விட, நிந்தையை விட, அவமானத்தை விட, பிரச்சனையை விட நீங்க உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெருசா இருக்குதப்பா. இந்த 6வது மாதம் அதை நான் பார்க்க போறேன். அதனால ஸ்திரப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. திடமனதா இருன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அவர் நிச்சயமாய் நமக்கு பெரியவைகளை கர்த்தர் செய்வார். நம்ம எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்கலாமா? தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுப்பி நின்று தேவனை பார்த்து சொல்லுங்க, அந்த பெரிதானைகளை பெற்றுக்கொள்ள எங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துங்கப்பா, ஆயத்தப்படுத்துங்க. எவ்வளோ காரியங்களை கர்த்தர் சொன்னா, இனி வரப்போகிறவைகள், இனி வரப்போகிற சந்ததிகளுக்கு அந்த பெரிதான ஆசீர்வாதத்தை பெற்று கர்த்தர் நம்மளை எல்லாரும் ஒரு அடையாளப்படுத்த போற. எல்லா கண்களை மூடி அப்பா பார்த்து சொல்லுங்க, எஸ் ராஜா, எஸ் ராஜா, எங்களை திடப்படுத்தி ஆண்டவர் எங்களை சிறப்படுத்துவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எஸ் ராஜா. தாவீது துக்கத்தோடு அந்த சங்கீதத்தை துவங்குகிறான். முடிவுல சொல்றா, ஓ கர்த்தரை நம்புகிறவர்கள் காத்திருக்கிற நீங்க எல்லாரும் திடமனதா இருங்க, அவர் உங்கள் இருதயத்தை சிறப்படுத்துவா. நீங்க திடமனதா இருங்க, கர்த்தர் நிச்சயம் செய்வார். ஏன்னா நான் அதை பார்த்திருக்கிறேன். நமக்கு முன்பாக தாவீது ஒரு அடையாளமா சொல்றாரு, அவ்வளோ பிரச்சனைகள் என் வாழ்க்கையில இருந்தது, ஆனா கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறவைகள் பெரிதானவைகளாய் இருந்தது. அதே தான் கர்த்தர் உங்களுக்கு இந்த 6வது மாதம் அந்த முதல் தேதியில சொல்றாரு, அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறது பெரிது. நீங்க பிரச்சனையை பெருசா நினைச்சீங்க, போராட்டத்தை, கண்ணீர், குழப்பத்தை பெருசா நினைச்சீங்க, ஆனா கர்த்தர் சொல்றாரு அது பெரிது அல்ல. இனி நம்ம பார்க்க போற பெரிது அவர் வைத்திருக்கிற நன்மைகள் மாத்திரம், அவர் வைத்திருக்கிற மேன்மை மாத்திரம். அப்படியே 2 கைகளை வைத்து அப்பா பார்த்து சொல்லுங்க, இதை புரிந்துக்காம தான் தகப்பனே பல நேரங்களில பல வேண்டாத காரியங்களை நான் செய்து விட்டு, ஆண்டவரே அப்பா என் வாழ்க்கையில இருக்கிற அந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையும் நீர் மாற்ற நீர் வைத்திருக்க அந்த பெரிய திட்டத்துக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய திட்டத்துக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதம் ஒன்றை பெரிது என்று சொன்னால் அதுக்கு ஈடாக நீங்கள் ஒன்றையும் கொடுக்க முடியாது. இது வரைக்கும் இந்த வேதம் பிரச்சனை பெருசு என்று எந்த பகுதியில் எழுதவே கிடையாது. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் பெரிது என்று வேதம் எழுதப்படவே இல்லை. ஆனால் ஆசீர்வாதத்தை மாத்திரம் கர்த்தர் பக்கம் பக்கமாய் பெரிது 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 பெரிதுன்னு சொல்லி கர்த்தர் எழுதி வைத்துக் கொண்டே இருக்கிறார். இடங்கொள்ளாமல் போக மட்டும் நிறைவை குறித்து எழுதியிருக்கிறார். கர்த்தர் பெருக செய்திருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். எஸ் ராஜா. பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு அவர் வைத்திருக்கிறார். அந்த பெரிய நன்மைக்குள்ள நம்மளை நடத்துவதற்காக தான். எஸ் ராஜா, எஸ் ராஜா, எஸ் ராஜா. நம்முடைய இருதயத்தை சிறப்படுத்தி கர்த்தர் எல்லா நன்மைகளினால கர்த்தர் நம்மளை நிரப்ப போறார். அப்பா பார்த்து சொல்லுங்க, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, தடுமாற்றங்களுக்கு ஒரு முடிவு, போராட்டங்களுக்கு ஒரு முடிவு ராஜா, கண்ணீருக்கு ஒரு முடிவு ராஜா, துக்கத்துக்கு ஒரு முடிவு ராஜா, வேதனைகளுக்கு ஒரு முடிவு ராஜா. நாங்க பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க போறோம். எல்லாம் சொல்லுங்க, அங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க போறோம் ராஜா. அங்க ஒரு பெரிய நன்மைகளை பார்க்க போறோம். அதுக்கு நேராய் கத்திரைகளை நடத்துங்கப்பா. கத்தர் வைத்துக்க அந்த மேலான ஆசீர்வாதத்துக்கு நேராக கத்திரைகளை நடத்துவீராக தகப்பனே ராஜா. வந்திருக்கிற அத்தனை பெரிய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிரச்சனை பெருசா பார்த்த இந்த 5 மாதம் முடிவுக்கு வருகிறது. இனி ஆசீர்வாதத்தை பார்க்க போறாங்க. ஏன்னா எங்க தெய்வ நீர் பெரியவர் அப்பா, எங்க தெய்வ நீர் பெரியவர் அப்பா.
ஆண்டவரே, வார்த்தை கேட்டிருக்கிற இவர்கள் இனி ஆண்டவரே அப்பா பெரிய நன்மைக்கு நேராக நீங்க உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த பெரிய நன்மைக்கு நேராக இவர்கள் திருப்பப்படுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நீங்க நடத்துங்க அப்பா. வந்திருக்கிற யாவரும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சொல்லாமே நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்யமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.